அறம் உண்மை மனிதர்களின் கதைகள். ஜெயமோகன் அவர்களது சிறுகதை. கதை எண் 2. நூறையுமா என்றேன். பெரியவர் சிரித்தபடி, நாய் துரத்தினா ஓடுறதுக்கு என்ன, நூறையும் தான். புக்கு ஒன்றுக்கு 50 ரூபா, 100 புக்குக்கு 5000. விளையாடுறியான்னாரு. இல்லை, நான் எழுதிருவேன்னேன். அவங்களுக்கு என் வேகம் தெரியும். 1 வருஷத்துல மொத்த புக்ஸையும் கொடுத்துருவியான்னாங்க. கண்டிப்பானேன். நான் 3 நாள்ல 1 புக்கா என்றேன். எழுதினேன். இப்போ எனக்கு ஆச்சரியமா இருக்கு. பையனுக்கு ஒரு லெட்டர் போடணும். 7 நாள் ஆச்சு. இங்கிலாண்டில் 4 வரி எழுதி அப்படியே வச்சிருக்கேன். ஆனால் அப்போ சாமி வந்தவன் மாதிரி எழுதினேன். ராமுலுக்கு உட்கார்ந்து எழுதுவேன். ஒரு நாளிலே 100 பக்கம் வரை கூட எழுதியிருக்கேன். கை சலிச்சு ஓஞ்சிரும். காலம்பரை பார்த்தா புறங்கை வீங்கி மெதுவடை மாதிரி இருக்கு. அப்போ நான் சொல்லி என் பொண்ணும் பையனும் எழுதுவாங்க. 3 நாளைக்கு ஒரு புக்கு வீதம் கொண்டு வந்து கொடுப்பேன். காலையிலேயே ப்ரெஸ்ஸுக்கு போய் ப்ரூஃப் பார்த்துட்டு மத்தியானம் ப்ரெஸ்ஸிலேயே ஒரு தூக்கம். நேராக நடந்து லைப்ரரி போய் அடுத்த புக்குக்குண்டான மூல புத்தகத்தை எடுத்துட்டு வீட்டுக்கு போனால் ஒரு காஃபியை சாப்பிட்டுட்டு எழுத உட்கார்ந்துருவேன். படிக்கிறதும் எழுதுறதும் எல்லாம் ஒரே சமயம் நடந்துட்டு இருக்கும். சில சமயம் விடிஞ்சாதான் எந்திரிக்கிறது. சொல்லுறதுக்கு என்ன, 1 வருஷத்துல முடிஞ்சா கொடுத்துடுறேன்னு வையுங்க. கடைசி புக்கு வந்தப்போ முதல் புக்குக்கு 3ஆம் எடிஷன் வித்துட்டு இருக்கு. நான் அந்த புக்ஸ் எல்லாத்தையுமே நான் வச்சிருக்கேன், வாசித்திருக்கிறேன். இப்போ கூட புதுசா போட்டு இருக்காங்க. ஆமா, வந்துட்டே தான் இருக்கு என்று சிரித்தார். எப்படியோ ஒரு ஆசான நம்மனால முடிஞ்சதை பிள்ளைகளுக்கு பண்ணியிருக்கோம் பெருமூச்சுடன். ஆனா நான் கதை எழுதுறதை விட்டுட்டேன். இலக்கியமெல்லாம் எங்கேயோ போயாச்சு. ஒருத்தரையும் பார்க்கறதில்லை. சில சமயம் கரிஞ்சான் குஞ்சு ரோட்டில தூரம்னா வேலை கெடுக்கு சுவாமின்னு போயிடுவேன். பக்கம்னா அப்படியே சட்டையை பிடிச்சிடுவார். பச்சை பச்சையே ஏதாவது வையுவார். அவருக்கு என்ன, ஆனா ஆவனான்னு கத்தினா மாசம் சம்பளம் வீட்டுக்கு வந்துடுது. இலக்கியம் பேசலாம், நமக்கு எல்லாமே போச்சே. 2 நாவல், 4-5 கதை தேரும். அதை எவனும் வாசிக்கணும். வாசிப்பான். சாமிநாதன் அதான் புதுமை பித்தன் சொன்னானே என்றார். மனப்பாடம் ஒப்பிப்பது போல இருள் இருந்தால் தானே ஒளி வராமல் போய்விடுமா? அதுவரை காக்க வேண்டியதுதான். பெரியவர் புன்னகை பூத்தார். அத்தனை துயரம் நிறைந்த புன்னகையை சமீபத்தில் நான் கண்டதில்லை. சாமிநாதன் எத்தனை காலமோ ஒளி வரும்போது நாம இருக்க வேண்டும் என்று அவசியம் உண்டா என்று முடித்தார். அது புதுமை பித்தனின் கடிதம், கதை என்று நினைத்தேன். சொல்லுங்கோ, மெயின் பாயிண்ட்டுக்கு வரலையே என்றார் சாமிநாதன். எதுக்குடா அதெல்லாம்? பொணம் சிதையிலே எரிகிறப்போ எல்லாம் தான் சேர்ந்து எரிகிறது. காமம், குரோதம், மோகம் எல்லாமே லைஃப்ல. இதுக்கெல்லாம் ஒரு அர்த்தம் இல்லடா. சாமிநாதன் இல்லைன்னா அவரு தெரிஞ்சுக்கிடணும் என்றார். பெரியவர் என்னை பார்த்து சிரித்து, இவர் வேறு மாதிரி ஆளு, இவருக்கு கதவெல்லாம் தானா திறக்கும், இல்லைன்னா மனுஷன் உடஞ்சிருவார், சில ஜாதகம் அப்படி என்றார். மீண்டும் கொஞ்ச நேரம் அமைதி. அப்பப்போ வாங்கினது போக மிச்ச பணத்தை அவங்க கிட்டேயே வச்சிருந்தேன். நம்ம கைக்கு வந்த தரித்திர லட்சுமிக்கு பூஜை நைவேத்தியம்னு பண்ணிடுவோம், சரியா போயிரும். வாங்கினதும் போக 3000 ரூபாய் செட்டியார் கையில இருந்தது. அது நம்பிதான் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிட்டேன். கையிலே தாம்பூலத்தோட போய் செட்டியார் முன்னாடி நின்னேன். 100 புக்கு வித்திருக்காரே என்றேன். ஆமா, அதுல வந்த லாபத்திலே கடையே டபுள் ட்ரிபிளா வந்தாச்சு. திருச்சியிலே மச்சி வீடு கட்டியாச்சு. ஊரிலே நிலம்புலம் வாங்கி போட்டாச்சு. ஆனா அதுக்கெல்லாம் கண்ணுக்கு படாதே. எனக்கு ₹1,00,000 கடன் இருக்கேங்கிறார். வியாபாரத்தை விரிவு பண்ண வாங்கின கடன். கருப்பட்டி சிப்பல் மாதிரி விதவிதமா புக்கு அச்சு போட்டு குடோன் பூரா கட்டுக்கட்டா அடுக்கி வச்சிருக்கார். எல்லாம் பணம். ஆனா வியாபாரத்திலே எப்பவும் முதல் கடனைத்தானே இருக்கு. அவருக்கு அதான் கண்ணுல படுறது. அந்த பணத்தை வச்சு சம்பாதிக்கிறது படல. 3000 பேசவே படாது. 700ன்னா தர்றேனுங்கிறார். சாமி வயிற்றுல அடிக்காதீங்கன்னு கெஞ்சினேன். சட்டுன்னு கண்ணில தண்ணி கொட்ட ஆரம்பிச்சிடுது. என் பொண்ணு வாழ்க்கையே கெடுக்காதீங்க முதலாளின்னு சொல்லி மேஜைய அடியில குனிஞ்சு செட்டி காலை பிடிச்சுக்கிட்டேன். காலை உதறிட்டு எந்திரிச்சு காட்டு கத்தலா கத்துனாரு. என்னையா என்னை ஏமாளின்னு நினைச்சிட்டியாரா?
காலை பிடிச்சா காசு கொடுத்துடுவேனா? நாலனா எட்டனாவா உழைச்ச சேர்த்த காசுன்னு நீ என்னையா எழுதின? 4 புக்கை வாசிச்சு திரும்ப எழுதினேன். அதுக்கு 4000மா? எழுதுறது என்ன பெரிய காரியமா? ஸ்கூலு பிள்ளைங்க கூட தான் நாள் முழுச்சிடும் எழுதுறதே. இத்தனை நாள் உன் வீட்டிலே அடுப்பெரிஞ்சது என் காசிலே தெரியுமா? நன்றி கெட்ட நாயே, உன்னை எல்லாம் மனுஷன்னு நம்பினேனே அப்படின்னு கத்துறார். கூட்டம் கூடிடுத்து. முதலாளி சொல்றதுதானே நியாயம். என்ன இருந்தாலும் 7 வருஷமா சோறு போட்டு தெய்வமல்ல அவருங்கிறாங்க. அப்பதான் தம்பி வந்தான். அவனும் என்னையே திட்டினான். நான் வெறிப்பிடிச்ச கத்த ஆரம்பிச்சிட்டேன். என்னை ஏமாத்தி சொத்து சேர்க்கிற நீ உருப்பிட மாட்டேன்னு அவன் சட்டுன்னு என்னை கை நீட்டி அடிச்சிட்டான். 4 பேரு புடிச்சுக்கிட்டாங்க. என் உப்பு தின்னுட்டு என்னையே சாபம் போடுறியா? போடான்னு பெரியவர் கத்துறாரு. நான் தெருவிலே நின்னேன். ஒன்னும் ஓடலை. சாயங்கால நேரம். வேறு எங்க போறதுன்னு தெரியலை. வீட்டுக்கு எப்படி போறது? எல்லாம் ஏற்பாடும் நடந்துட்டு இருக்கு. காசு வேணும், நகை புடவை எடுக்கணும், பந்தலுக்கு சாப்பாட்டுக்குன்னு அட்வான்ஸ் கொடுக்கணும். அங்கேயே நின்னேன். இருட்டினது. மறுபடியும் முதலாளி காலிலே விழுந்து அழுதேன். போடா போடான்னு புடிச்சு வெளியே தள்ளிட்டாங்க. 8 மணிக்கே கடையை பூட்டிட்டாங்க. ராத்திரி முழுக்க அங்கேயே நின்னேன். எப்படி நின்னேன், எதுக்கு நின்னேன் ஒண்ணுமே தெரியலை. காதுல ஞான்னு ஒரு சவுண்டு வருது. பின்னால ஒரு சத்தம். அந்த சத்தம் பெரிய சிக்கலா ஆச்சுன்னு வையுங்க. சத்தங்கள் வாசிச்சிருப்பீங்க. நான் ஆமாம் என்றேன். அவர் கொஞ்ச நேரம் ஒன்றும் சொல்லவில்லை. அந்த அமைதி கருங்கல் போல எடையுள்ளதாக தோன்றியது. பின்பு பெருமூச்சுடன் மேலும் சொன்னார். காலையிலே கடை திறக்க அவர் வர்றப்போ நான் திண்ணையிலேயே உட்கார்ந்திருந்தேன். அவரை பார்த்ததும் என் கண்ணிலே இருந்து கண்ணீரா கொட்டுது. கையிலே மட்டும்தான் கூப்ப முடிஞ்சது. ஒரு சொல் வெளியே வரலை. தொண்டைக்குழியிலே மணல் அடிச்சதுகிட்ட இருந்தது மாதிரி இருந்தது. அவர் என்னை கொஞ்ச நேரம் பார்த்தது. கடையை திறந்து உள்ளே போனார். கல்லாவிலே கொஞ்ச நேரம் உட்கார்ந்திருந்தார். சட்டுன்னு என்ன தோணுச்சோ வெளியே வந்து, மனுஷனாயா நீ? வைய ஆரம்பிச்சார். தெரியுமா? தெரியுமே. அவங்க வந்தாங்கன்னா தோல் உறிஞ்சு போயிரும். எனக்கு கதி இல்லை. நான் போய் சாகத்தான் வேணும்னேன். போய் சாவிடா நாயே. இந்த விஷத்தை வாங்கணும்னு ₹1 என் மூஞ்சியில விட்டெறிஞ்சார். கொஞ்ச நேரம் பிரம்ம பிடிச்சாப்பல உட்கார்ந்திருந்தேன். என்னமோ ஒரு நினைப்பு வந்து நேரா விறுவிறுன்னு நடந்தேன். செட்டியார் வீட்டுக்கு போயிட்டேன். காலம்பர 10 மணி இருக்கும். பெரிய ஆச்சி, அதான் பெரியவரோட சம்சாரம், திண்ணையிலே உட்கார்ந்து யாரோ பக்கத்து வீட்டு குழந்தைக்கு இட்லி ஊட்டிக்கிட்டு இருக்கா. நேரா போய் கை கூப்பிட்டு நின்னேன். என்ன புலவரேன்னா, அவளுக்கு பெருசா ஒன்றும் தெரியாது. எழுத்து கூட்ட தெரிய அவ்வளவுதான். நான் கை கூப்பிட்டு இந்த மாதிரின்னு சொன்னேன். அவகிட்ட சொல்லி செட்டியார்கிட்ட சொல்ல வைக்கணும் தான் போனேன். ஆனா சொல்ல சொல்ல எங்கிருந்த ஒரு வேகம் வந்துச்சு. உடம்பே தீயா எரிகிற மாதிரி, கைகளெல்லாம் அப்படியே தல தல நெளியற மாதிரி. நான் சரஸ்வதி கடாட்சம் உள்ளவன்னு சொன்னப்போ அப்படியே சன்னதம் வந்துட்டது. என்ன குரல் மேலே போயிடுச்சு. அதுக்கு மேலே நான் செஞ்சதெல்லாம் எப்படி செஞ்சேன்னு இன்னைக்கும் எனக்கு ஆச்சரியம்தான். சட்டுன்னு பேனாவை எடுத்து ஒரு வெண்பாவை எழுத அவ தட்டிலே இருந்து இட்லியை எடுத்து பூசி அவ வீட்டு கதவுலையே ஒட்டிட்டு வந்துட்டேன். வர வர வேகம் குறைஞ்சது. நடக்க முடியாம ஆச்சு. சாப்பிட்டு ஒரு நாள் தாண்டியாச்சு. ஆனா சோத்து நினைச்சாலே கொமட்டல். நேரா போனேன். கையிலே கிடந்த பழைய வாட்ச் வித்து மூக்கு முட்டை குடிச்சேன். எப்போ வீட்டுக்கு வந்தேன், எங்க படுத்தேன் ஒண்ணுமே தெரியாது. என் பெஞ்சாதி ஓடி போய் கிணத்திலே குதிக்க பார்த்திருக்கா. பகலிலே வீடு முழுக்க ஆளானதனால புடிச்சுக்கிட்டாங்க. பொண மாதிரி படுத்திருக்கேன். யார் யாரோ வந்து உசுப்புறாங்க, வையறாங்க, யாரோ காலால எத்துறாங்க. ஆனால் காவிரி மணலிலே புதைஞ்சு கிடந்துட்டு மேலே நடக்கிறத பார்க்கறது மாதிரி இருந்தது. நான் செத்துட்டேன்னு தோணுச்சு. செத்துட்டேன்னு நினைக்கிறப்போ என்ன ஒரு நிம்மதி. எல்லா எடையும் போச்சு. 40 வருஷமா இருந்த ₹1,00,000 கடனை ஒரே நாள்ல அடைச்சிட்ட எப்படி இருக்கும்? அதே மாதிரி அப்படி ஒரு நிம்மதி. காத்து மாதிரி, பஞ்சு மாதிரி. அப்பத்தான் என் காதில முதலா ஒரு குரலை கேட்டேன். என் பேரை யாரோ சொல்றது மாதிரி மென்மையா
பெத்த அம்மா கூப்பிடுற மாதிரி சாவு எவ்வளவு அழகானதுன்னு அப்ப தெரிஞ்சுக்கிட்டேன். இப்ப சாவ பயமில்லை, சிரிச்சுக்கிட்டே காத்துட்டு இருக்கேன். அது என்ன வேண்பா என்றேன். நடந்தது என்னன்னு பின்னாடி சொல்லித்தான் எனக்கு தெரியும். ஆச்சி அப்படியே போட்டது போட்டபடி விரிச்ச தலையும் கலைஞ்ச சேலையுமா நேரா போய் கடை முன்னாடி நின்னிருக்கா. புலவனோட பணத்தை மிச்சம் மீதி இல்லாம இப்பவே கொடுக்கணும்னு சொல்லி இருக்கா. நினைக்கவே சிலுக்குது. எப்படி இருந்திருப்பா? அந்த காலத்திலே ஒரு ஆச்சி மதுரையை எரிச்சாலே அவதானே இவ. எல்லாம் ஒரே வார்ப்பில்ல. செட்டியார் நடுங்கி போய் இல்லம்மா கொடுத்துடுறேன், சத்தியமா நாளைக்குள்ள கொடுத்துடுறேன்னு இருக்காரு. இன்னைக்கே கொடு, இப்பவே கொடு, நீ கொடுத்த பின்னாடி நான் எந்திரிக்கிறேன்னு சட்டுன்னு நேரா போய் தார் ரோட்டிலே சப்புன்னு உக்காந்துட்டா. நல்ல கருத்த நிறம், நிறைஞ்ச உருவம், 4 ஆளு சைஸு இருப்பா. முகத்திலே கனமா மஞ்சள், காலனா அகலத்துக்கு எரியறாப்புல குங்குமம், பெருக்கி போட்ட தாலி, சும்மா வாகை நெத்தி, குளைய விளைஞ்ச மாதிரி கழுத்து நிறைஞ்ச அம்மன் வந்து முச்சந்தியிலே கோவில் கொண்டது மாதிரி இல்ல. அவை இருந்தா ஒரு வார்த்தை சொல்ல முடியாது. சங்கை கடிச்சு ரத்தம் குடிச்சிடுவா. செட்டி எந்திரிச்சு ஓடினான். பேங்க்ல அவ்வளவு பணம் இல்லை. கைமாத்துக்கு ஓடினான். தெரிஞ்சவங்க காலில் விழுந்தான். பணம் திரட்ட அவ்வளவு பணம் இல்லை. பணம் திரட்ட சாயங்காலம் ஆச்சு. அதுவரை அப்படியே நடுரோட்டிலே கருங்கல்லா செஞ்ச சிலைய மாதிரி கண்ண முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கா. தீ மாதிரி சித்திர மாச வெயில், நல்ல அக்னி நட்சத்திரம் ஐயா. அது தார் ரோடு, அப்படியே உருகி வலியுது. செட்டி டாக்ஸியை பிடிச்சுக்கிட்டு நேரே எங்க வீட்டுக்கு வந்தான். நான் தான் பணமா கிடக்கிறேனே, என் பொஞ்சாதி காலிலே பணத்தை கொட்டி என் குடும்பத்தை அழிச்சிடாதுன்னு உன் புருஷன் கிட்டே சொல்லு தாயே. என் குளத்துக்கு விளக்க இப்போ தெருவிலே உட்கார்ந்து இருக்கா. அவன் பணம் முச்சிடும் வட்டியோட இந்தா இருக்குன்னு சொல்லிட்டு அதே காரில திரும்பி ஓடினான். நேரா போய் அவன் முன்னாடி துண்டை இடுப்பில கட்டிக்கிட்டு, என் குல தெய்வமே எந்திரி, நான் செய்ய வேண்டியதை செஞ்சிட்டேன் தாயின்னு சொல்லி கதறிட்டான். 4 பேர் சேர்ந்து அவளை தூக்கினாங்களாம். சேலை பாவாடையோட தோலும் சதையும் வெந்து தாரோட சேர்ந்து ஒட்டி இருக்கான்னு சொன்னாங்க. நான் அந்த காட்சியை பல மடங்கு துல்லியமாக கண்டுவிட்டு இருந்தேன். அவர் அந்த காலத்துக்கு சென்று அமர்ந்திருந்தார். வெளியே யாரோ கோலப்டி என்று கூவிக்கொண்டே சென்றார்கள். நான் எங்கே இருக்கிறேன் என்று கொஞ்ச நேரம் எனக்கு தெரியவில்லை. பெரியவர் கல்யாணம் நல்லா நடந்தது. செட்டியாரும் தம்பியும் 1 பவுனிலே ஒரு மோதிரத்தை கொடுத்து அனுப்பி இருந்தாங்க. 10 நாள் கழிச்சு என்னை கூட்டிட்டு வர சொன்னா ஆச்சி. நானும் போனேன். காலிலே விழுந்துடலாம்னு நினைச்சுதான் போனேன். எப்ப பொண்ணு கல்யாணம் முடிஞ்சதோ அப்பவே மனசு மறு திசையிலே போக ஆரம்பிச்சாச்சு. எதுக்காக இவ்வளவு கோவப்பட்டேன்னு நினைச்சுக்கிட்டேன். கடனை வாங்கி தொழிலை செய்யறவங்க கிட்ட போய் மொத்த பணத்தையே கேட்டது என் தப்புதானன்னு நினைப்பு ஓடுது. வீட்டுக்குள்ள நுழைஞ்சதுமே கையை கூப்பிட்டு என் பக்கத்திலே வந்து நின்ன ஆச்சி, புலவரே, உங்க வாயால என் குலத்தை வாழ்த்தி ஒரு பாட்டு பாடிட்டு போங்கணும். என்ன தப்பு பண்ணி இருந்தாலும் மன்னிக்கணும். லட்சுமி வருவா போவா, சரஸ்வதி 7 ஜென்மம் பார்த்துதான் கண்ணு பாப்பான்னு சொல்லுவாங்க. நீங்க பெரியவரு, என் வீட்டு முற்றத்திலே நின்னு கண்ணீர் விட்டீங்க. அந்த பாவம் எங்க மேல ஒட்டாம உங்க சொல்லுதான் காக்கணும்னு சொன்னா. என்ன ஒரு சொல்லு! தங்க காசுல எண்ணி எண்ணி வைக்கிற மாதிரி, முத்துச்சரம் மாதிரி. நாமளும் நான் ஒரு பேரா எழுதருக்கு 4 வாட்டி எழுதி எழுதி பார்க்கும். நிக்க மாட்டேங்குது. சரஸ்வதி கராச்சம்னா என்ன? மனசுல தீயாய் இருந்து அவ வந்து உக்காந்துக்கணும். அவதான் அவளோட விதி. மற்றதெல்லாம் சும்மா. என்ன சொல்லிட்டு இருந்தேன்? எனக்கு கை கால் ஓஞ்சு போச்சு. நாக்கு உள்ளே தள்ளியாச்சு. அப்படியே நாற்காலியிலே தலை குனிஞ்சு உக்காந்திருக்கேன். அவளை ஏறிட்டு பார்க்க முடியலை. அவ காலையே பார்க்கிறேன். காலிலே மெட்டி. அதுக்கு ஒரு ஐஸ்வர்யம் இருக்கு. அது வீட்டுக்குள்ள இருக்கிற பெண்களோட ஐஸ்வர்யம். நாடாளருக்கு தான் தர்மம்னு எவன் சொன்னான்? தர்மம் இருக்கிறது வீட்டிலே ஐயா. தர்ம பத்தினின்னு சும்மாவா சொன்னாங்க? சட்டுன்னு வெண்பா வந்துடுத்து. சடசடன்னு பேப்பரை எடுத்து 8 பாட்டு எழுதிட்டேன். அத ஆச்சி கையிலே கொடுத்தேன். 2 கையால வாங்கி கண்ணிலே ஒத்திக்கிட்டா.